ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 1 hour தங்குறதுக்காக ரூம் வேணும் போல் இருக்குது. ஸோ ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக்கும் வராங்க. இதை மறைஞ்சு நின்று ரேவதி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ, நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்போம், என் ஹஸ்பண்டை அப்படி இப்படி பார்த்து பண்ணி இவக்கிட்டே சொன்னனே, இப்போது நான் டிரைவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னுட்டு அவங்க கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க ரேவதி. உடனே ரேவதியோட ஃப்ரெண்ட் பார்த்துட்றாங்க. ரேவதி அப்படின்னதும் உடனே கார்த்திக் அவங்கள யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அவள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா, சரிங்க, அவளை ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அவள் ரூம்லேயே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன் அப்படின்னதும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, அவள் என்னோட ஃப்ரெண்டு தான், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதும் கார்த்திக் வந்து ரேவதியோட ஃப்ரெண்டையும் அவங்க ஹஸ்பண்டையும் நேராக அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கதவை தட்டினதும் ரேவதி வெளியில் வராங்க. ரேவதி, என்னடி நான் அவ்வளோ சத்தம் போட்டு நீ என்ன பார்க்காம வந்துட்ட, சாரிடி நான் கவனிக்கல அப்படின்னு ரேவதி வந்து சமாளிக்கிறாங்க. இங்கே பாருடி, எங்களுக்கு 1 hour ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ஒரு ரூம் வேணும், இங்கே ரூமே இல்லைன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ப்ளீஸ் டி எனக்கு ஒரு 1 hour உன்னோட ரூமை கொடுக்க முடியுமா அப்படின்னது. அது அப்படி இல்லடி, அது வந்து அப்படின்னு போது சரி சரி எனக்கு தருவேன்னு தெரியும் அப்படின்னுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஓகேடி, தப்பாக நினைக்கலன்னா நீ கொஞ்சம் வெளியில் இருக்கியா, நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரோம் அப்படின்னதும் சரி சரி அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட், ஆமாம் ரொம்ப நேரமாக இவர் ஒன்றையே எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஆமாம் யார் இவர் அப்படின்னும் போதும் ஐயோ கேட்டுட்டாலே அப்படின்னுட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுடி யார் அப்படின்னும் போதும் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னதும் வா சூப்பர்டி, ரொம்ப அழகாக இருக்காரு, பரவாயில்லையே, நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னது இவர் தானா அப்படின்னதும் ஆமாடி அப்படிங்கிறாங்க. சரிடி நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு பேசலாம், நான் வரேன் அப்படின்னதும் உடனே கார்த்திக் ரேவதி வெளியில வந்துடுறாங்க. இங்க பாரு, எதுக்காக இவங்களை தேவையில்லாம என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அவங்க நீங்க உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அவ்வளோ தூரம் பேசும்போது நான் எப்படிங்க கூட்டிட்டு வராம இருக்க முடியும், நான் சொன்னேன் உங்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு, அவங்க தான் நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாமன்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னதும் ரேவதி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறாங்க. சரி வாங்க பேசலாம் அப்படின்னுட்டு ஒரு கார்டன் பக்கமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. லவ் மேரேஜ் அதுன்னு சொல்லி ஒரு வழியா உன்னோட லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா நீ காதலிச்சவரே கல்யாணம் பண்ணிட்டடி அப்படின்னது. ஐயோ டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு ரேவதி செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஆமாம் அடி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் பேரு நடி ராஜா அப்படின்னதும் ராஜாவுக்கு இந்த ராணி தானி கிடைச்சிருக்க, ரொம்ப அழகா இருக்காரு, சூப்பரா இருக்காரு, சரி உன்னோட காதல் ஸ்டோரியை பற்றி சொல்லலுமாடி. ஆமாம் ஃபர்ஸ்ட் உன் ஹஸ்பண்டை நீ எங்கே பார்த்த அப்படின்னு போதும் ஐயோ இந்த டொப்பிக்கை விட மாட்டா போல இருக்கே. இப்போ எதுக்கடி அந்த பேச்செல்லாம், இங்கே பாரு ரேவதி, கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம காதல் வாழ்க்கையை பேசுறது இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம்னு தெரியுமா, சும்மா சொல்லுடி அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதி அவங்க ஒரு கற்பனையில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி போய் ஒரு வழியாக வந்து சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ இதை கேட்ட இவங்க 2 பேரும் சூப்பர்டி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் ரேவதி வந்து ரொம்ப போல்ட்டான பொண்ணு, அதே மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அவங்கள நல்லா பார்த்துப்பா, என் ஹஸ்பண்டை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு எப்படியெல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமா, ஸோ இப்போவும் அப்படித்தானே நடந்துக்கிறா அப்படின்னதும் கார்த்திக் வந்து நக்கலாக பார்க்குறாங்க ரேவதியா. ஆமாடி எங்க சொல்லுங்க அப்படின்னு ரேவதி சொன்னது. என்ன இவ இந்த நடிக்கிறா அப்படின்னுட்டு. ஆமா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொன்னதை விட என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னதும் இது கேட்ட அவங்களும் சூப்பர்டி அப்படின்னுட்டு நம்ம கார்த்திக் ரேவதியை நெருக்கமாகவே சில இடங்களில் வந்து பழக வச்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதிக்கு வர வழி தெரியல, நம்ம ஃப்ரெண்ட் முன்னாடி நாம் அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கார்த்திக் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க.
அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரிடி எங்களுக்கு ரூம் வந்து கிடச்சிருச்சு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னுட்டு நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு அவங்க ரூமுக்கு போனதும் ரேவதி ரூமில் வந்து செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ச்சே, இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குமே, இங்கே பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் தோற்று போகக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உங்ககிட்ட நெருக்கமாக பழகிற மாதிரி நடித்தேன். அதை வச்சுக்கொண்டு அட்வான்டேஜாக எடுத்துட்டு என்கிட்ட எல்லாம் மீறணும்னு நினைச்சேன், அவ்வளோதான் அப்படின்னது. இங்கே பாரு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, எனக்கும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னது. பரவாயில்லையே, இப்படியான விஷயமெல்லாம் உனக்கு புரிஞ்சிடுமே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னுட்டு ரேவதி வந்து செம கடுப்பில் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாயா வந்து எப்படியாச்சும் இந்த ராஜா மேலே ரேவதிக்கு அடுத்தடுத்து வெறுப்புகளை உண்டாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அடுத்தடுத்த திட்டங்களை போடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரமோ முடிச்சிருது. ஸோ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து யோசிச்சிருப்பாங்க, ரேவதி நீயும் ராஜாவும் ஹனிமூன் போய் ஊருக்கு வாரத்துக்குள்ள அந்த மாயா மகேஷ் வாய் மூலமாகவே அவங்க பண்ண தப்புகளை உங்ககிட்ட சொல்ல வைப்பா அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ மாயா வந்து ஏற்காட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மாயா ஏற்காட்டில் போய் நம்ம கார்த்திக் ரேவதியை பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுற விஷயத்த அறிஞ்சு சாமுண்டீஸ்வரி ஏற்காடு வருவாங்க. ஸோ அங்கே வந்து எப்படியாச்சும் நம்ம மாயா கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க. ஏன்னா மாயா வந்து நம்ம ராஜா ரேவதி வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக மாயா என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் முறியடிச்சு சாமுண்டீஸ்வரியை ராஜா ரேவதி கிடையில வந்து நெருக்கத்தை உண்டாக்குவாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்